மாநாட பத்தி இன்னைக்கு பல்வேறு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய பல மீடியாக்கள் ஆகா ஓஹோ கூட்டம் கூடிருச்சு அப்படியே பாத்தீங்கன்னா திரளாக மக்கள் வந்தார்கள். 13 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு மக்கள் நின்றார்கள். வாங்கிய காசுக்கு மேலே கூவினார்கள் என்பதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாயங்காலம் மாநாடகம் நடந்துட்டு இருக்கு. இங்க ஊரெல்லாம் மதுரைக்குள்ள என்ன பாத்தீங்கன்னா இந்து முன்னணி கொடி கட்டிட்டு ஒரு குட்டியான வண்டியை விட்டு ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சிருக்கு. யாரெல்லாம் வர்றீங்கன்னா புடிச்சு ஏறு, காசை கொடுத்து ஏறு வச்சா மக்களை புடிச்சு இழுத்துட்டு போய் கூட்டத்துல விட்டுட்டு வர்றது அப்படிங்கிற வேலையை தெருவாக ஊராக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட பெரும்பான்மையான மதுரை மக்கள் இந்த மாநாட்டுக்கு போகல, திருப்பரங்குன்றம் மக்களும் போகல. இந்து முன்னணியோட மாநாடு இது முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்றாங்க. ஆனா RSS பத்திரிகை ஒண்ணு இருக்கு, இது இந்து முன்னணியினுடைய 8வது மாநில மாநாடு அப்படின்னு சொல்றோம். இந்து முன்னணியோட 8வது மாநில மாநாட்டை முருக பக்தர் மாநாட்டுன்னு சொல்லி ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா பொய் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆன்மீக மாநாடா, அரசியல் மாநாடா, இது உண்மையில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான மாநாடா அப்படிங்கிற பல விஷயங்கள் மக்கள் மத்தியில் பாதிக்கப்பட்டதனுடைய விளைவு இந்த கும்பல் இன்னைக்கு வாயை மூடி அமைதியாக உட்கார்ந்துள்ளார்கள். இது மிகப்பெரிய பிளாப், மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர் ரவி பேசுறேன். முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு இந்து முன்னணி ஒரு மாநாடு இன்றைய தினம் மதுரையில் நடத்தி இருக்கிறார்கள். ஒரு படுதோல்வியான மாநாடு அப்படின்னு சொல்லலாம். மண்ணை கவ்விருச்சு அந்த மாநாடு அப்படின்றத நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா இந்த மாநாடை பத்தி இன்னைக்கு பல்வேறு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய பல மீடியாக்கள் ஆகா ஓஹோ கூட்டம் கூடிருச்சு அப்படியே பாத்தீங்கன்னா திரளாக மக்கள் வந்தார்கள், சாரையாக வந்தார்கள். 13 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு மக்கள் நின்றார்கள். அப்படி என்றெல்லாம் மிகப்பெரிய பொய்களை அடித்து விட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் வாங்கிய காசுக்கு மேலே கூவினார்கள் என்பதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா மாநாட்டுல கூட்டம் வந்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு தேர்தல் கட்சிகள் எப்படி கூட்டத்தை கூட்டுவார்களோ அது போல இன்னைக்கு கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. முக்கியமா சாயங்காலம் மாநாடகம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஊரெல்லாம் மதுரைக்குள்ள என்ன பாத்தீங்கன்னா இந்து முன்னணி கொடி கட்டிட்டு ஒரு குட்டியான வண்டியை விட்டு ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. யாரெல்லாம் வர்றீங்கன்னா புடிச்சு ஏறு, காசை கொடு, ஏறு இப்படிங்கிற அளவுல தொடர்ச்சியா மக்களை பிடிச்சி இழுத்துட்டு போய் கூட்டத்துல விட்டுட்டு வர்றது அப்படிங்கிற வேலையை தெருவாக ஊராக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட பெரும்பான்மையான மதுரை மக்கள் இந்த மாநாட்டுக்கு போகல, திருப்பரங்குன்றம் மக்களும் போகல. வெளி மாநிலங்களிலிருந்து வெளி மாவட்டங்களில் இருந்தும் சாரையாக ஆட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவும் எப்படி சொல்லி கூட்டி வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த மக்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. இது ஏதோ பக்தி மாநாடு, முருக பக்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தி மாநாடுன்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களை எல்லாம் சாரையா கூட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி கூட்டு வந்தது என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஆள் வரமாட்டாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சு பல வாகனங்கள் வண்டிகளை புக் பண்ணி, ரயில புக் பண்ணி காசை கொடுத்து அதுல எல்லாம் மக்களை வம்படியா பிடிச்சி ஏற்றிருக்காங்க. பேருக்கு பல வண்டிகளை பார்த்தோம்னா பெரிய பஸ்ஸா இருக்கு. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா 20 பேர் 25 பேர் தான் உட்காந்துருக்காங்க. சின்ன சின்ன வண்டிகள் வருது, அதுல 20 பேர் உட்கார இடத்துல 5 பேர் 4 பேர் உட்காந்துருக்காங்க. இப்படி எல்லாம் வண்டியை பிடிச்சி புக் பண்ணி காசை கொடுத்து வண்டி கணக்கு காமிக்கிறது, ஆள் கணக்கு காமிக்கிறதுன்ற அளவுல ஒரு மிகப்பெரிய அளவுல காசை கொடுத்து மக்களை திரட்டி இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுல இந்த மாநாடு மிகப்பெரிய படுதோல்வி. ஏன் அப்படி சொல்றோம்னா சாதாரணமா ஒரு திருப்பரங்குன்றத்துல ஏதோ ஒரு திருவிழா இல்ல பழனியில திருவிழா அப்படின்னா சாதாரண 5 லட்சம் 10 லட்சம் பக்தர்கள் அந்த மாநாடு அங்கெல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போகதான் செய்யறாங்க. அது பக்தியில இருந்து இயல்பா போறாங்க. ஆனா இந்த கும்பல் காசை கொடுத்து இவ்வளவு தூரம் திரட்டியும் பாத்தீங்கன்னா கூட்டத்திற்கு ஆள் வரலை அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் இவர்கள் ஃப்ராடு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், பணம் கொடுத்து ஆளை கூட்டு வந்திருக்காங்கன்றதும் மிக தெளிவான உண்மையா இருக்கு. இவர்கள் அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய தோல்வி. சமீபத்துல கூட மதுரை கமிஷனர் அலுவலகத்துல போய் நாங்க மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பா போய் பேசணும். அப்போ கமிஷனர் என்ன சொன்னாருன்னா, ஏன் நீங்க தேவையில்லாம அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு கூட்டம்லாம் ஒண்ணும் வரல, மொத்த மாநாட்டுக்கு கூட்டமே பாத்தீங்கன்னா அந்த ஏரியால 1 லட்சம் பேர் தான் உட்கார முடியும், 1 லட்சம் பேருக்கு மேல ஆளே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாரு.
அப்ப இவர்கள் வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து ஆட்களை கூட்டு வந்து பெரிய அளவில் இறக்கி இருக்கிறார்கள். அந்த மாநாட்டுக்குள்ள வந்து வாலண்டியர்ஸா நின்ன ஆட்களை பத்தி ஒரு விஷயம் பேசணும். என்ன அப்படின்னா, பல மக்கள் அந்த மாநாட்டுக்கு முன்னாடியே 6 படை வீடம் வச்சு நாங்க வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அங்க நின்ன ஆட்கள் எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு போற எல்லா பேரும் பதிவு செய்கிறார்கள். அப்ப தொண்டர்களா நிற்கக்கூடிய பலரும் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத அந்த மக்கள் தெள்ள தெளிவாக பார்க்கிறார்கள். அப்ப இவர்கள் தொண்டர்களை கூட வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஆள் நிறுத்தாம இன்னைக்கு வட மாநிலத்தை காரர்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்ப இந்த மாநாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய தோல்வியில் இன்னைக்கு மண்ணை கவி உள்ளது அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்துல இருந்து பார்க்க முடியும். சாதாரண அரசியல் கட்சிகள் மாதிரி காசை கொடுத்து ஆளை கூட்டிட்டு வர்றது, மக்களை வந்து வண்டியை பிடிச்சு வந்து காசை கொடுத்து கூட்டு வர்றது இப்படிங்கிற வேலையை தான் தொடர்ச்சியாக வந்து செய்துள்ளார்கள். அதன் மூலமா அணி திரட்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து லட்சக்கணக்கில் தட்டிட்டோம்னு சொல்லி இவர்கள் பேசுவதெல்லாம் பக்கா அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம், இன்னைக்கு நம்மகிட்ட என்ன சொல்றாங்க, இந்து முன்னணியோட மாநாடு இது வந்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்றான். ஆனா RSS பத்திரிகை ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு வார்த்தைக்கு வார்த்தை அந்த இந்து முன்னணியினுடைய மாநாட்டுல RSS குறிப்பிடுகிறார்கள். அந்த RSS இயக்கத்தினுடைய பத்திரிகையில் இந்த இந்து முன்னணியினுடைய மாநாட்டை பற்றி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? இது 5 ஆண்டுக்கு நடக்கக்கூடிய இந்து முன்னணியினுடைய ஒரு மாநாடு, இது இந்து முன்னணியினுடைய 8வது மாநில மாநாடு அப்படின்னு சொல்றான். அப்ப இந்து முன்னணியோட 8வது மாநில மாநாட்டை முருக பக்தர் மாநாட்டுன்னு சொல்லி ஊரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இதை முருக பக்தர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ முருகனுக்காக நடத்தின பக்தி மாநாடு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது இந்து முன்னணியினுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதி, கலவர மாநாட்டிற்கான ஒரு பகுதி தான் இந்த மாநாடு அப்படிங்கிறதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை எல்லாம் ஏமாற்றி தான் இதற்கு கூட்டி வந்துள்ளார்கள். அப்போ ஒரு பக்கம் வந்து ஆர்கனைஸ் பத்திரிகையே வந்து இன்னைக்கு இந்து முன்னணியோட ஒரு அமைப்போட மாநாடு தான் இது முருக பக்தர்கள் மாநாடு இல்லை அப்படின்னு போட்டு பட்டுன்னு உடைச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாநாடு பல வகையில வந்து ஃபிளாப் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். குறிப்பா வந்து இன்னைக்கு மக்கள் அதிகார கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம், புரட்சிகர மாணவர் இளைஞர் மணி போன்ற புரட்சிகர அமைப்புகள்லாம் தொடர்ந்து வந்து களத்தில் இந்த RSS BJP கும்பலுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறோம். குறிப்பாக மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பும் தொடர்ச்சியா வந்து களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்கோம். அப்ப இந்த கூட்டமைப்புகள்ல கூட 40-50 அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா நின்று இன்னைக்கு இவர்களை முறியடிக்கிறதுக்கான பல்வேறு வேலைகள் செய்திருக்கோம். அப்ப ஒரு பக்கம் மக்கள் அதிகார கழகம் சார்பாக, முக்கியமா மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பாக முருகனை மீட்போம், கருப்பனை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில விரிவா இந்த இயக்கத்தை நாங்க எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தோம். கூட்டமைப்பு சார்பாகவும் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவோம்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து மக்கள் மத்தியில போயிட்டு இருந்தோம். இப்ப கடைசியா கூட மனித சங்கிலி நடச்சு. இதோட விளைவெல்லாம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாநாட்டிற்கு வருகை தருவதாக இருந்த பலர் பயந்து மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு நம்ம இந்த மாநாட்டுக்கு போனா அம்பலப்பட்டுருவோமோன்னு சொல்லி இந்த மாநாட்டுக்கு வரவே இல்லை. அதுல முதல் நபர் நடிகர் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டுக்கு வர்றாருன்னு சொல்லி பயங்கரமா விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ரஜினிகாந்த காணோம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து நேரடியா போய் அழைப்பு கொடுத்து வருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எடப்பாடி வாழ்த்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓரமா இன்னைக்கு போயிட்டு வந்து முருகபக்த மாநாட்டை பத்தியே இன்னைக்கு எதுவுமே பேசல, போய் வந்து இன்னைக்கு ஓரத்துல உட்கார்ந்துட்டாரு. இன்னொன்னு மிக முக்கியமான நபர், மதுரையினுடைய ஆதீனமாக இருக்கக்கூடிய நம்ம தொப்பி தாடி, அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மாநாட்டுக்கு வரவே இல்லை. அவர் தான் வந்து இந்து முன்னணியினுடைய மாநாட்டு அலுவலகத்தை வந்து திறந்து வைத்தவர். அவர் வந்து மாநாட்டுக்கே வரல. அப்ப இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எச் ராஜா வந்து சம்மத்துமுறை அப்படியே வந்து நேரத்துக்கு நேரம் பேசுவாரு. மேல உள்ள தர்கா அகற்றணும், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்தோம்னு பேசினாரு. ஆனா இன்னைக்கு எச் ராஜா ஆள் எங்க இருந்தாருன்னு அடையாளமே தெரியல, ஆள் எந்த மூலையில இருந்தாருன்னு கூட தெரியல. அவர் படத்தை கூட வந்து ஸ்கிரீன்ல எங்கேயும் காமிச்சாங்களான்னு தெரியல, வாயை மூடிட்டு எங்கேயோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருந்தாரு. இதுதான் கதை. இன்னொரு பக்கம் இந்த ரவுடி குரூப், ஒரு குரூப் எல்லாம் இருக்கு, நிறைய குரூப் மதுரையில. இந்த திருமாரஞ்சி போன்ற ஆட்கள் 6000 பேரோட கொண்ட படையோட களத்துல இருங்க, ஆளையே காணும். இந்த வேலூர் இப்ராஹிம் சொல்லிட்டு ஒரு அடிவருடி, அந்த அடிவருடி பாத்தீங்கன்னா நான் எக்கச்சக்கமான இஸ்லாமிய சொந்தங்கள் இதுல பங்கேற்பாங்க, இந்த மாநாடு வந்து அனைத்து மதத்திற்கான மாநாடு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா 4 பேர் தான் வந்து அந்த ஆளோட வந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தோல்வியை இவர்கள் சந்தித்துள்ளார்கள் அப்படிங்கிறதா யாரும் பேசல. இன்னைக்கு எல்முருகன் வந்து மாநாடு தொடங்குவதற்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாரு.
இது வந்து ஒரு பக்கம் என்னன்னா அரசியல் மாநாடுன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது அரசியல் மாநாடு இல்லைன்னு சொல்லி பேசுறது, இப்படி மாத்தி மாத்தி பேசுறதை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள். நயினார் நாகேந்திரன் என்ன பேசினாரு, நான் இந்த முருகபக்த மாநாடு வந்து அடுத்த 2027 செயின் சார்ஜ் கோட்டையில வந்து எதிரொலிக்கும்னு சொல்லி பேசினாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா, நயினார் நாகேந்திரன் ஒரு பாட்டு பாடுறாரு, முருகன் பாட்டை பாடிட்டு ஓரமா போய் உட்கார்ந்துட்டாரு. அப்ப இதுதான் கதை. அப்போ உண்மையில் இவர்கள் மிகப்பெரிய தோல்வி அடைந்துள்ளார்கள், அடி வாங்கியுள்ளார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் மக்கள் ஒற்றுமைக்காக பிரச்சாரம் செய்ததனுடைய விளைவு. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இது ஆன்மீக மாநாடா அரசியல் மாநாடா, இது உண்மையில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான மாநாடா அப்படிங்கிற பல விஷயங்கள் மக்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டதனுடைய விளைவு. இந்த கும்பல் இன்னைக்கு வாயை மூடி அமைதியாக உட்கார்ந்துள்ளார்கள். இது மிகப்பெரிய பிளாப், மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இவர்கள் யாரும் வாயை திறக்கவில்லை அப்படிங்கிறதா. எச் ராஜா வாயை திறக்கலாம், மதுரை ஆதீனம் வாயை திறக்கல, ரஜினி வரல, எடப்பாடி வரல, இப்படி வந்து பலரையும் நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். யோகி வரல, முக்கியமா வந்து உத்தரப்பிரதேசத்துல யோகி வருவாங்க, யோகி வரல. அப்ப இதெல்லாம் வந்து சேர்ந்துதான் இந்த மாநாடு மிகப்பெரிய பிளாப் அப்படிங்கிறது தான். இன்னொரு பக்கம் இவர்களை பத்தி நம்ம இன்னும் இந்த பிளாப்புகள்லாம் வந்து தொடர்கதை பிளாப் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2020 இவர்கள் ஒரு வேல் யாத்திரைன்னு சொல்லிட்டு எல் முருகன் தலைமையில நடத்தினாங்க. அந்த வேல் யாத்திரையோட கதை அது மிகப்பெரிய பிளாப். என்ன அப்படின்னா, சாதாரண பக்தர்கள் பாத யாத்திரை போறதுன்னா எப்படி போவாங்கன்னு நமக்கு தெரியும். அதாவது கால் வலிக்க எவ்வளவு தூரம் பழனி வரைக்கும் நடந்து எவ்வளவோ கால் புண்ணா அப்படிலாம் போவாங்க. ஆனா எல்முருகன் என்ன பண்ணாரு, கேரளம் ஏசி வண்டியில போய் டக்குன்னு திருச்செந்தூர்ல இறங்குவாரு, வேல் யாத்திரைம்பாரு, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அங்க யாத்திரைம்பாரு, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படி மக்கள் மத்தியில எந்த வகையான மக்கள் உணர்வுக்கே மதிப்பளிக்காத இவர்கள் மக்கள் மத்தியில் அன்னைக்கு அம்பலப்பட்டாரு. மக்களோட எந்த பிரச்சனையும் பேசாம நான் வேல் யாத்திரை கிளம்புறேன்னு சொல்லி போன முருகன் அம்பலப்பட்டு ஒரு மிகப்பெரிய பிளாப்பை வந்து தமிழ்நாட்டுல வந்து சந்திச்சாரு. அது அன்னைக்கே வந்து பிளாப் ஆன முதல் பிளாப். ரெண்டாவது அண்ணாமலை நானும் பாத யாத்திரை போறேன்னு சொல்லி ஊரெல்லாம் நடக்கிறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் நடக்கிறது, 2 மணி நேரம் கேரவன்ல தூங்குறது, இப்படின்னு சொல்லி வரிசையா வந்து தொடர்ச்சியா வந்து போனதோடது அதுவும் மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு ஒரு மிகப்பெரிய பிளாப். அப்ப இது இவர்களுடைய பிளாப்பினுடைய 3வது கட்டம் தான் இன்னைக்கு இந்த முருக பக்தர்கள் மாநாடு. இது இன்னொரு மிகப்பெரிய பிளாப். ஒரு மிகப்பெரிய அளவில் மண்ணை கவியுள்ளார்கள், மக்களை திரட்டி கூட்டம் காட்டுவதாக காட்டி உண்மையில் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய உண்மை. அந்த மாநாட்டுல கூட என்ன நடக்குதுன்னு பாருங்க. மாநாட்டுல மக்களை உட்கார வைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, நாங்க தீபாராதனை காட்டணும்னே நீங்க வந்து கடைசியா வந்து போங்க, தீபாராதனை பார்த்துட்டு போங்க, இது ஏதோ கோயில்ல நடக்கிற நிகழ்வு மாதிரி தீபாரணையை பார்த்து போன்றான். அப்போ மக்களை ஈர்க்க வைப்பதற்காக, கூட்டத்தில் வந்தவர்கள் ஈர்க்க வைப்பதற்காக நாங்க தீபாரணை காட்டலாம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு இவர்கள் நிலைமை ஆகி போயிடுச்சு அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு யதார்த்தமா இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சவுடால் பேசினார்கள், நாங்க வந்து அதை தூக்கிடுவோம், இதை தூக்கிடுவோம், அரசியல்ல வந்து 2026 வந்து அடிச்சு தூக்கிடுவோம், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் இன்னைக்கு மக்களை ஒரு வெறும் பக்தியை தாண்டி எதுவும் பேச முடியாத நிலைமையை இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் ஒரு பெரிய அடி கொடுத்ததனுடைய வாயை இன்னைக்கு பொத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. இதை தாண்டியும் சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள், அதை நாம் கண்டிக்க வேண்டியது இருக்கு. இவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராட வேண்டியது இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்க ஃப்ராடுத்தனம் பண்றாங்க, மோசடித்தனம் பண்றாங்க, பிழைப்புக்காக லஞ்சம் வாங்குறாங்க, இப்படிப்பட்ட கட்சிகள்லாம் இருக்கு. ஆனா இந்த பிஜேபி RSSங்கிறது அதோட ஒருபடி மேல. என்ன அப்படின்னா, இவர்கள் கலவரத்தின் மூலமாகவே கட்சி வளர்த்தவர்கள். இவர்களோட வரலாறே வந்து பாத்தீங்கன்னா, கட்சி வளர்ந்ததோட வரலாறே கலவரத்து மூலமா தான் வளர்ந்துருக்கு. அப்ப இவர்கள் இந்த மாநாட்டிலையும் கூட அண்ணாமலை என்ன பேசுறாரு, திருப்பரங்குன்றத்துக்கு பிரச்சனை வந்தா நான் வந்து அவங்களை வந்து வதம் செய்து விட்டு திருத்தணியில் போய் படுத்து விடுவேன் அப்படின்னு வந்து முருகனை உதாரணம் காட்டி பேசுறாரு. அப்ப இவர்களினுடைய நோக்கம் என்ன, திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை இருக்கு, அப்ப கொலை பண்ணுன்னு சொல்லி வெளிப்படையா அண்ணாமலை பேசுறாரு. இவரை வந்து தூக்கி உள்ள வைக்கணுமா இல்லையா, இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத எல்லா ஜனநாயகத்தையும் நம்ம போராட வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் இந்து முன்னணியுடைய மாநில பொறுப்புல உள்ள ஒரு முக்கியமான நபர் அவர் என்ன பேசுறாருன்னா, மேடையில அது ஊட்டில இருந்து யோகி ஆதித்யநாத் வரல, யோகி ஆதித்யநாத் வந்து புல்டோசர் நாயகன், அவர் வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துக்கு எதிராக புல்டோசரை வச்சுக்கிட்டு வீடெல்லாம் இடிச்சு தள்ளுறாரு, அவர் தான் நம்மளோட சின்னம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்மையில் இவர்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, புல்டோசரை வைத்து யாராவது இவர்களை எதிர்த்து பேசினா வீட்டை அடிச்சிடணும் அப்படிங்கிறதா இவர்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி. இது நமக்கு உண்மையிலேயே தமிழ் மக்கள் யோசிக்க, இன்னைக்கு கீழடி குறித்து நம்ம பேசுறோம், அப்ப நாளைக்கு நம்ம வீட்டை வந்து இடிப்பார்களா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் வந்து கலவரம் செய்கிறார்கள், நாம் எதிர்த்து கேட்கிறோம், நம்ம வீட்டை இடிச்சா நம்ம ஏத்துக்கிறோமா? அப்ப இந்த கலவர கும்பல் தான் இது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக
இந்த மாநாட்டிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். முக்கியமாக இந்து முன்னணியினுடைய மாநில பொறுப்பாளர் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக ஜனநாயக செய்திகளுக்கு கண்டிப்பா வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதை இன்னொரு விஷயமும் சொல்லணும். நீதிமன்றம் பல உத்தரவுகளையும் பல தடைகளையும் விதித்திருந்தார்கள். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆன்மீக மாநாடுன்னு சொல்ற இதுல கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி அரசியல் பேசுற மாதிரி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி பல விதிமுறைகள் வச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து கலவரம் தூண்டுவதற்கான எல்லா வகையான ஏற்பாடையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வருஷம் வரக்கூடிய கார்த்திகை தீபத்தப்ப மேல கார்த்திகை தீபத்தை போய் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. உண்மையில் நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது? இந்த கலவர கும்பல் பிரச்சனை செய்வார்கள், கலவரத்தை ஏற்படுத்துவார்கள், மத பிரச்சனையை தூண்டுவார்கள், மதவெறியை தூண்டுவார்கள் அப்படின்றதுக்காகவே கார்த்திகை தீபத்தை நீங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. ஆனா இந்த கலவர கும்பல் அடுத்த வருஷம் இதை செய்ய போனான். அப்ப திட்டமிட்டே கலவரத்தை உருவாக்குறதுக்கான எல்லா வகையான ஸ்கெட்சையும் போட்டாங்களா? நீ அடுத்த வருஷம் கலவரத்தை நடத்துறதுக்கு இந்த மாநாட்டில் உள்ள பக்தர்களை வைத்து அடுத்த கலவரத்தை நோக்கி கொண்டு போறதுக்கான ஏற்பாடை இப்பயே தீர்மானமா வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து மாசம் நீங்க கந்த சஷ்டி பாராயணம் வந்து கந்த சஷ்டியை வந்து ஒவ்வொரு கோயில எல்லா பேரும் சேர்ந்து பாடி இந்த கலவரத்தை நடத்துவதற்கு வந்து உற்சாகம் பெற்றுக்கொண்டே இருக்கணுமா. இதுதான் இவர்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல பிரச்சனையே இல்லை. திருப்பரங்குன்ற மலையை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையை கிளப்புகிறார்கள். அப்ப இதெல்லாம் சொல்லிதான் வந்து இந்த தீர்மானங்களை கொண்டு வருகிறார்கள். இதோட முழுமையான நோக்கம் அப்படிங்கிறது கலவரம் தான். அப்ப கலவரம் மட்டும் இல்ல, இவர்கள் அரசியலே பேசக்கூடாதுன்னு அந்த நீதிமன்றங்கள்ல தீர்ப்புகள் வந்திருக்கு. ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க? இந்து ஓட்டுகள்லாம் ஒண்ணு சேரணும். அடுத்த 2026 தேர்தல் இதெல்லாம் இந்து ஓட்டுகள் ஒன்னா சேர்ந்து பிரதிபலிக்கணும். முஸ்லீம்கள் ஓட்டுகளுக்கு மாறாக இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும் இப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்கள் ஒன்னா சேரணும், அது தேர்தலில் பிரதிபலிக்கணும் வெளிப்படையாக பேசுகிறார்கள். இப்ப இவர்கள் மீது நீதிபதி புகழேந்தி அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா? அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா? புல்டோசர் ஆட்சின்னு பேசின இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகள் நடவடிக்கை எடுப்பாரா இல்லையா? இந்த தீர்மானங்களை போட்ட இந்து முன்னணி மீது நடவடிக்கை எடுப்பார்களா இல்லையா? அப்ப இவர்கள் கலவரத்தை தூண்டுவதற்கான எல்லா வகையான ஏற்பாடுகளையும் இந்த அடுத்தடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இவர்கள் இன்னைக்கு இந்த கிரிமினல்தனங்களை எல்லாம் செய்வதற்கு அடிப்படையாக பல்வேறு வசூல் வேட்டைகளிலையும் பண வேட்டைகளிலையும் முழுக்க தமிழ்நாடு முழுவதும் ஈடுபட்டு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து வசூல் செய்துள்ளார்கள். இப்ப இது வந்து பல உதாரணங்கள் மூலமாக சொல்ல முடியும். மதுரையிலேயே வந்து குறிப்பா வந்து ஆசபாண்டியன் தலைமையில இந்து முன்னணி நிர்வாகிகள் ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த குறிப்பா மேற்கு வங்கத்தை சேர்ந்த நகைக்கடை உரிமையாளரிடம் பணம் கேட்டு மிரட்டி அவர் வந்து பணம் தரதா சொல்லியும் அதுக்கு மேலேயும் கூடுதலா கொடு அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி பணம் வசூல் பண்ணதுல அவர் போய் வந்து நேரடியா வழக்கு பதிவு கொடுத்துட்டாரு. அதுல அந்த 3 பேரையும் தூக்கி உள்ள ரிமாண்ட் அடிச்சிட்டாங்க, வழக்கு பதிவு பண்ணி ரிமாண்ட் அடிச்சிட்டாங்க. இது போல வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்தி உள்ளார்கள். அதுக்கு இன்னும் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அப்ப இது போன்ற கிரிமினல் கும்பலாகவும் இப்படிப்பட்ட பணங்களை இன்னைக்கு வசூல் செய்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து வசூல் செய்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு முக்கியமா சொல்ல வர்றோம். ஏன்னா வந்து இவ்வளவு செய்து இவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இவர்கள் சொல்ல வரும் செய்தி என்ன? அப்ப இந்த கலவர கும்பல் முக்கியமாக மக்களை கலவரத்தை ஏற்படுத்தி மக்களை பிளவுபடுத்தி மக்களை நாசக்காடாக ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதை இன்னைக்கு தர்மங்கிற பேர்லயும் அது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட தர்மம் இந்து தர்மம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஒரு தயார்படுத்தும் சூழ்நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை கலவரத்துக்கு தயார்படுத்தும் ஒரு வேலை செய்தியா வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்க போகிறோமா? அப்ப நம்ம மக்களாகிய நாம் இவர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா இந்த மாநாட்டை மக்கள் பெரிய அளவில் புறக்கணித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் இவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்யதான் இந்த மாநாடு வந்து நடத்துகிறார்கள் அப்படின்னு பல இடங்கள்ல மக்கள் பேட்டிகளை வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா மக்களுக்கு தெளிவா அப்படி ஒரு மரபு இருக்கு தமிழ்நாட்டுல. அதாவது எவன் கலவரம் செய்யக்கூடியவன் எவன் உண்மை பேசுறான் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இயல்பாவே தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படி ஒரு பண்பாடாக இருக்கிறது. அப்ப அதை நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஒரு திருப்பி ஒரு அடியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முக்கியமாக இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் மண்ணை கவ்வியுள்ளது. முக்கியமா வந்து அண்ணாமலை ஒண்ணு பேசுறாரு. அதாவது வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நாங்க மீட்டெடுக்க போறோம், அதுக்கு தான் இந்த மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் வாழ்வியல் முறையை தடுத்தது யார்? திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை? வாழ்வியல் முறையை தடுத்தது யார்? தர்கால போய் வந்து ஆடு கோழி வந்து நேர்த்திக்கடன் கொடுத்துக்கிட்டு இருந்த வாழ்வியல் யாரோட வாழ்வியல்? அது இந்து பக்தர்களோட வாழ்வியல் தானே. நீ சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்து ஆதிக்க சாதியை சார்ந்த பலர் தான் வந்து மேல போய் வந்து தர்கால வந்து ஆடு கோழி வந்து நேர்த்திக்கடன் கொடுக்குறாங்க. அப்ப அவர்களினுடைய மரபை இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க? அழிக்கதான் வந்து இன்னைக்கு இந்த மலையில் வந்து இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அப்ப உண்மையில் அவர்கள் வாழ்வியலில் தலையிட்டது யார்?
அப்ப அவர்களினுடைய வாழ்வியலில் தலையிட்டது இன்னைக்கு இந்து முன்னணி பிஜேபி தான். அப்ப ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு நாளைக்கு பாண்டி கோயிலுக்கும் அழகர் கோயிலுக்கும் இல்ல சித்திரை திருவிழால தொடர்ச்சி அழகர் இறங்க இறங்க ஆடு கோழியை வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே, அதுக்கு சொல்லுவீங்களா? அப்ப மக்களினுடைய வாழ்க்கை முறையில நீங்க தலையிடுவீங்களா? அண்ணாமலைக்கு வெளிப்படையாகவே சவால் விடுகிறோம். மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக மக்களுடைய வாழ்வியல் முறை என்பது ஆடு கோழி பலியிட்டு வணங்கக்கூடிய வழிபாட்டு முறைதான். அதை உன்னால ஒழிப்பேன்னு சொல்லி தைரியமா பேச முடியுமா? வாழ்வியல் முறையை ஒழிப்பேன்னு சொல்லி பொதுவா பேசிட்டு போறீங்க. அப்ப உண்மையில் மக்களினுடைய வாழ்வியல் முறையை ஒழிப்பதை ஒரு காலமும் இன்னைக்கு நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிறதா இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி விட்டார்கள். உண்மையில் இந்த மண்ணைக்கவிய மாநாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களினுடைய விழிப்புணர்வும் போராடிய இயக்கங்களினுடைய அனைவரினுடைய ஒற்றுமையும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த பாசிச கும்பலுக்கு எதிராக, மக்களை பிளவுபடுத்தும் இந்த கலவர கும்பல்களுக்கு எதிராக நாம் களத்தில் நின்று இவர்களை எதிர்த்து போராட வேண்டியுள்ளது. மக்களினுடைய ஒற்றுமையை காப்பது என்பது மக்களுக்காக போராடுபவர்களினுடைய மரபு. மக்களை பிரித்தாள்வது என்பதும் இந்து ஓட்டுங்கிறதும் முஸ்லீம் ஓட்டுங்க பிரிச்சாண்டு மக்களை பிளவுபடுத்தி ஆதாயமடைய நினைப்பவர்கள் கலவரக்காரர்கள் மட்டும் இல்ல, அவர்கள் நாட்டினுடைய மக்களுக்கு எதிரான கைக்கூலிகள். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றில் நமக்கு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தலைவர்கள் எல்லாம் இந்த பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார்கள். யார் நண்பன், யார் துரோகி, யார் ஒற்றுமைக்காக மக்களிடம் நின்று மக்களுடைய நலனுக்காக நிற்கிறார்கள், யார் தன்னுடைய நலனுக்காக மக்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் அப்படிங்கிறதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டு இந்த பாசிஸ்டுகளை அம்பலப்படுத்தி முறியடிக்க வேண்டும். இந்த மிகப்பெரிய தோல்வியின் மாநாட்டை நாம் எல்லா இடங்களிலும் கொண்டு சென்று இந்த பாசிச கும்பலை வீழ்த்த வேண்டும். இதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளின் இயக்கங்களும் ஒன்றிணைந்து களத்தில் இது போன்று தொடர்ந்து இவர்களுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.